ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 15 ஜூன் 2025. இன்றைக்கு பாபா சொல்றார், ज्ञान के मनन के साथ शुभ भावना शुभ कामना के संकल्प सकाश देने का अभ्यास ये मन के मौन का या ट्रैफिक कंट्रोल का बीच बीच में दिन मुकरर करो. ஞானத்தை மனனம் செய்வதுடன் கூடவே சுபமான பாவனை, நல் உணர்வுகள் மற்றும் நல் விருப்பங்கள் நிறைந்த சங்கல்பம் வைப்பது, சகாஷ் கொடுக்கக்கூடிய பயிற்சி செய்வது, மனதினால் மௌனம் இருப்பது மற்றும் டிராஃபிக் கண்ட்ரோலை இடையிடையில் செய்வதற்காக நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். जितना अंतर्मुक्ता के कमरे में बैठ रिसर्च करेंगे उतना अच्छे से अच्छी टचिंग होगी. எந்த அளவுக்கு நீங்கள் உள்முக சிந்தனை என்ற அறைக்குள்ளே உட்கார்ந்து இந்த விஷயங்களின் ஆராய்ச்சியிலே ஈடுபடுவீர்களோ அந்த அளவுக்கு மிகவும் சிறந்ததிலும் சிறந்த டச்சிங்குகள், அதாவது இறை தூண்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும். உசி டச்சிங் சே அநேக் ஆத்மாவுக்கோ லாபம் மிலேகா. அந்த டச்சிங் மூலமாக, அதாவது இறைவன் கொடுக்கக்கூடிய தூண்டுதல் மூலமாக, பாபாவினுடைய தூண்டுதல் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு லாபமும் ஏற்படும். அதுக்காக நம்ம என்னென்ன பயிற்சி பண்ணணும்னு பாபா இன்னைக்கு சொல்லியிருக்கார். எல்லா ஆத்மாக்களுக்கும் சுபமான பாவனை, நல்லுணர்வுகள், நல் விருப்பங்களை நாம வைக்கிறது. அடுத்தது சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை ஆத்மாக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் செய்யறது. மனதினால் மௌனம் இருக்கிறது. மனதினுடைய சங்கல்பங்களின் டிராபிக்கை தடுத்து நிறுத்துவது, அப்ப மனதை சோதித்து பார்த்து கொண்டே இருப்பது. இந்த எல்லா பயிற்சிகளை பண்ணி இதற்காக நேரம் அல்லது நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாள் ஒதுக்கியாவது இதை செய்யுங்கிறார் பாபா. அப்படி செய்ய செய்ய உள்முக சிந்தனைங்கிற விஷயத்துல நாம ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராகவே ஆகிட முடியும். அப்படி நம்ம பண்ண பாபா நமக்கு என்ன உணர்த்த வருகிறார் அப்படின்றத நமக்கு தெளிவாக உணர முடியும். அப்ப நமக்கு மட்டுமில்ல, அதன் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்படும்ன்றத புரிய வைக்கிறார். இந்த கருத்தை நாம ஒரு முறைக்கு 4 முறை மீண்டும் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்து இதற்கான பயிற்சிகளை நாம செய்வோம். இதுல எவ்வளவு லாபம் இருக்குன்னு பாபா நமக்கு இன்றைக்கு விளங்க வச்சிருக்கிறார். அதனால மனதின் மௌனம், சகாஷ் கொடுப்பது, மனதால் சேவை செய்வது, அனைவருக்காகவும் சுப சங்கல்பங்களை வைப்பது, இது எல்லாத்திலையுமே நாம கவனம் செலுத்துவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.